ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டுட்டோரியலோட 9 டுட்டோரியல் பார்க்க போகிறோம். இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த ஃப்ரேம்வொர்க் ஃபுல் அப்ளிகேஷன் வந்து எங்கே கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த main.phpயில் தான் கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த main.phpயில் என்னென்ன வேல்யூ நீங்கள் செட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா பேஸ் பாத் அப்படிங்கிறது இதில் ஆட்டோமேட்டிக்காக வர்றது. ஸோ நீங்கள் நேம் வந்து இங்கே ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். இந்த நேம் தான் வந்து நீங்கள் உள்ளே வந்து அப்ளிகேஷனுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் நேம் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் வரும். ஸோ மோஸ்ட்லி இந்த டைட்டில் வந்து எல்லா பேஜுக்கும் காமனாக கொடுக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து இப்போ டிஃபால்ட் கண்ட்ரோலர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த டிஃபால்ட் கண்ட்ரோலர் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் லாகின் ஆகிறது வந்து எப்பவுமே சைட் கண்ட்ரோல் தான் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து நம்ம சைட் கண்ட்ரோலர் வந்து மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன்னா சைட் கண்ட்ரோலர் வந்து நம்ம டிஃபால்ட்டாக கொடுக்குறது. நம்ம வந்து சைட் கண்ட்ரோலர் போக வேணாம், ஃபஸ்ட்டு இது எனக்கு டிஃபால்ட்டாக வந்து இன்கேஸ் இது வந்து நான் ப்ரோக்ராம்னு வச்சுக்கேன். ஸோ ப்ரோக்ராம் கண்ட்ரோலர் போகணும் அப்படின்னா இங்கே மாற்றிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து சைட் கண்ட்ரோலர் மாற்றவே முடியாது அப்படிங்கிறத நினைக்காதீங்க. இதில் மாற்றிக்கலாம். ஸோ டிஃபால்ட் கண்ட்ரோலர்னு கொடுத்து அது என்ன கண்ட்ரோல் நேம் கொடுக்குறீங்களோ நீங்கள். ஆனால் சைட் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் கண்ட்ரோல்னால் ப்ரோக்ராம் கண்ட்ரோல்னு ஃபுல்லாக எழுத தேவையில்லை, ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதிங்கன்னா போதும். அடுத்து லாங்குவேஜ் செட்டிங்ஸ் வந்து ஹோல் அப்ளிகேஷனுக்கு வந்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் வந்து ஒரு டாய்ச் சைட்டு க்ரியேட் பண்ணுறேன், அதனால் டாய்ச்னு கொடுத்துருக்கேன். நீங்கள் இங்கிலீஷு இல்லாட்டி ரஷ்யன்து அப்படின்னா நீங்கள் அதுக்கு மாற்றிக்கலாம். அடுத்து இங்கே வந்து கேர் செட்னு இருக்குது. இது வந்து நீங்கள் டிபியில் இன்னும் கேர் செட் யூஸ் பண்ணுறீங்களோ அதே இங்கே கொடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்து வந்து இது வந்து ப்ரீலோடு. இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக ஃப்ரேம்வொர்க் கொடுக்குறது ப்ரீலோடுங்கிறது. இது ஒன்றும் இல்லை, நம்ம லாக்னு ஒரு காம்போனண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் எப்படி எனேபிள் பண்ணணும் அப்படின்னு கீழே இருக்குது, அதை பார்ப்போம். அடுத்து வந்து ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொருத்துக்கும் வந்து ஒரு பெட் நேம் மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வந்து எக்ஸ்டென்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா application.extension இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எக்ஸ்டென்ஷன் பாத் அப்படின்னு ஒன்று ext அப்படின்னு சொல்லிட்டோம்னா இது நம்ம வந்து எக்ஸ்டென்ஷன் டைரக்டரிக்கு வந்து டேரெக்டாக ரூட் பண்ணும். அதே மாதிரி வெப் ரூட்டில் வந்து வெப் ரூட் பாத்து. இது ஏன் வெப் ரூட் மட்டும் எழுதியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் டிஃபால்ட்டாக வந்து எப்படி நம்ம கீவேர்டுன்னு சொல்லுவோம் ஃப்ரேம்வொர்க்கில். சிலது வந்து இப்படி ஸ்ட்ரிங் மாதிரி கொடுத்தாவே அதுவே ரெகனைஸ் பண்ணிக்கும். ஓகே, வெப் ரூட்டுங்கிறது நம்ம டைரக்டரி வந்து எங்கே இருக்கோ அதுதான் வெப் ரூட்டு அப்படிங்கிறது அதுக்கே தெரிஞ்சிடும். அதாவது வெப் ரூட்டுங்கிறது என்ன, ஹஸ்டி டாக்குமெண்ட் அப்படிங்கிறது அதுக்கே தெரிஞ்சிடும். அதே மாதிரி இஎக்ஸ்டின்னு தெரிஞ்சுன்னா எக்ஸ்டென்ஷன் டைரக்டரி தான் நம்ம மென்ஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது டிஃபால்ட்டாக இன்டர்னலாக அதுக்கே தெரியும். அடுத்து அப்ளிகேஷன் அப்படிங்கிற வேர்டு வந்து பார்த்துச்சு அப்படின்னா அலைஸ்குள்ளே அதை எப்படி எடுத்துக்கோன்னா ப்ரொடெக்டட் ஃபோல்டர் இருக்குல்ல, அதுதான் வந்து நம்ம இங்கே அப்ளிகேஷன் ஃபோல்டர். ஸோ அதை எடுத்துக்கும். அதே மாதிரி சிஸ்டம் பார்த்தீங்க அப்படின்னா சிஸ்டம்னா வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஃப்ரேம்வொர்க்கோட ஃபோல்டர் தான் சிஸ்டம் ஃபோல்டரு. ஸோ அதுதான் ஒய்ஐ பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உள்ளே யூஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். அதுதான் இதுக்கு வந்து அலைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, அடுத்து வந்து இம்போர்ட் இருக்குது. இம்போர்ட் வந்து நமக்கு தெரிஞ்சது தான். நம்ம காம்போனண்ட்டும் மாடல்ஸும் நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ மாடியூல்ஸ்னு ஒன்று சொன்னேன். அதாவது நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு டுட்டோரியலில் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்குள்ளே வந்து மாடியூலாக க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. ஒரு மெயின் மாடியூல், அப்புறம் அது கீழே சப் மாடியூல்ஸ் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி க்ரியேட் பண்ணிங்க அப்படின்னா அந்த சப் மாடியூலுக்கு உள்ள செட்டிங்ஸும் இங்கே எழுதலாம். ஏன்னா இது வந்து ஒரு மெயின் மாடியூலோட ஒரு main.php. ஸோ இதில் வந்து நீங்கள் ஓவர் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் சொல்லியிருக்கேன். நான் வந்து செமினார் அப்படின்னு ஒரு மாடியூல் எழுதினேன். அதே மாதிரி ஏபிஐ அட்மின் அப்படின்னு ஒரு மாடியூல் எழுதியிருக்கேன். அதுக்காண்டி உள்ள செட்டிங்ஸ் தான் பாருங்கள். இங்கே பாருங்கள், இது டிஃபால்ட் கண்ட்ரோலர். நான் எப்படி மேலே வந்து ஒரு டிஃபால்ட் கண்ட்ரோலர் சொன்னேனோ அது வந்து பார்த்திங்கன்னா அது வந்து மெயின் அப்ளிகேஷனுக்கு ஒரு டிஃபால்ட் கண்ட்ரோலர். இப்போ வந்து இது வந்து ஒரு சப் மாடியூல். இது வந்து ஸோ சப் மாடியூலுக்கும் நீங்கள் டிஃபால்ட் கண்ட்ரோல் சொல்லிக்கலாம். அதுதான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செட்டிங்ஸ் சொல்லிக்கலாம். நீங்கள் லாகின் யூஆர்எல்னு கொடுத்து லாகின் யூஆர்எல் எங்கெங்கே கால் பண்ணாலும் இந்த மாதிரி அரே லாகின் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கும். அது மாதிரி ரிட்டர்ன் யூஆர்எல் வந்து எந்த ரிட்டர்ன் யூஆர்எல் நீங்கள் கொடுக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துக்கலாம்.
ஓகே. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஃப்ரேம்வொர்க் வந்து மல்டிபிள் டேட்டாபேஸ் வந்து சப்போர்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நான் ஒரு மாடியூலுக்கு வந்து ஒரு டேட்டாபேஸ் யூஸ் பண்ணுறேன், இன்னொரு மாடியூலுக்கு வந்து இன்னொரு டேட்டாபேஸ் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரே ஒரு செட்டிங்ஸ் மட்டும் கொடுக்கணும். என்னென்னா இப்போ வந்து இது ஒரு மாடியூலு, இந்த மாடியூல் நான் வந்து இன்னொரு டிபி கனெக்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த மாதிரி எஸ்டிபிங்கிறது நேம், நீங்கள் எந்த நேம் தான் கொடுத்துக்கலாம். ஓகே, இது கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இது என்னோட லோக்கல்னால நான் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். ஓகே, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எஸ்டிபி அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ YII ஆப் எஸ்டிபின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த இது அக்சஸ் பண்ணிடலாம். ஓகே, இது ஒரு செட்டிங்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜிஐ பார்த்தோம். நம்ம வந்து இந்த கோட் ஜென்ரேட்டருக்குரிய ஒரு இது பார்த்தோம். கோட் ஜென்ரேஷன் டூல் ஒன்று பார்த்தோம், ஃப்ரேம்வொர்க்கில் இருக்குது அப்படின்ட்டு. அதுக்குரிய செட்டிங்ஸ் இதில் இருக்குது. ஸோ இது மோஸ்ட்லி நான் ஃபஸ்ட்டு ட்யூட்டோரியல் சொல்லியிருப்பேன். ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் முக்கியமானது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து நம்ம ஃப்ரேம்வொர்க்கில் வந்து நிறைய காம்போனன்ட்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் கிரிட் வியூ இருக்குது, லிஸ்ட் வியூ இருக்குது. இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜேக்வரி மின், ஜேக்வரி யூஐ மின் வந்து ஒரு டிஃபால்ட் நமக்கு தேவைப்படும். நம்ம வந்து இதெல்லாம் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ இது டிஃபால்ட்டாக தேவைப்படும் அப்படின்னு தெரியுது. அதனால் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துடலாம். நீங்கள் கிளைண்ட் ஸ்கிரிப்ட் மேப் அப்படின்னா இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒவ்வொரு காம்போனண்ட்டுக்கும் இந்த கிளைண்ட் ஸ்கிரிப்ட் வந்து கால் ஆகும் ரிஜிஸ்டர் பண்ணும்போது. ஸோ அந்த காம்போனண்ட்டுக்கு என்னென்ன டிபெண்டன்சி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா காம்போனண்ட்ஸில் இந்த பேஜில் வந்து ஒரு தடவை லோட் ஆகும். அப்போ வந்து இந்த எல்லா ஜேக்குரியும் வந்து ஒரு தடவை லோட் பண்ணிடும். ஸோ இது நீங்கள் எப்படின்னா ஒரு மேண்டட்ரியாக எல்லா பேஜ்லையும் தேவைப்படும் ஒரு ஜேஎஸ் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது வந்து சிடிஎன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் யூசர் இதுவுமே டிஃபால்ட்டாக வருது. அடுத்து ஆத் மேனேஜர்னு ஒன்று இருக்குது. ஓகே, ஆத் மேனேஜர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஆத்தென்டிகேஷன் பண்ணுறது ஃப்ரேம்வொர்க்கில் வந்து எப்படி ஆத்தென்டிகேஷன் பண்ணுறதுன்னு அவங்களா ஒரு ரூல்ஸ் வச்சுருக்காங்க. அது ஒரு பெரிய டுட்டோரியலே எடுக்கலாம் அதுக்குன்னு. ஏன்னா அது வந்து ஒரு RBAC அப்படின்னு ஒன்று இருக்குது. அதுக்காண்டி தான் அந்த டேபிள்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா சிடி ஆத் மேனேஜர் அப்படின்னா அது வந்து ஒரு ஃப்ரேம்வொர்க்கோட கிளாஸு. அது மூலமாக தான் இந்த ஆத்தென்டிகேஷன்லாம் ஹேண்டில் பண்ணோம். அதுக்குரிய அதுக்குரிய டேபிள், இந்த 3 டேபிளும் அதுக்கு தேவைப்படும் அந்த RBAC யூஸ் பண்ணிங்க அப்படின்னா. அடுத்து நம்ம வந்து இந்த ஆத்தென்டிகேஷன் வந்து டிபியில் தான் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த கனெக்ஷன் ஐடி டிபின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். ஓகே, ஃபைன். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து முஸ்டாக் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரிஞ்சுக்கும். முஸ்டாக் அப்படிங்கிறது ஒரு டெம்ப்ளேட் இன்ஜினு. ஸோ அதை வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஒரு எக்ஸ்டென்ஷனில் வந்து ஒரு கான்ஃபிகரேஷன் நீங்கள் அங்கே பண்ணீங்க அப்படின்னா அது ஒவ்வொரு இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது பண்ணணும். அதுக்கு அந்த main.php பண்ணிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் எங்கெங்கே முஸ்டாக் யூஸ் பண்ணுறீங்களோ எல்லா இடத்துல அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. கிளாஸ் அப்படிங்கிறது எந்த கிளாஸ் வந்து லோட் பண்ணணும் முஸ்டாக் அப்ளிகேஷனுக்கு அப்படின்ட்டு. அடுத்து டெம்ப்ளேட் பாத் அலைஸ், அப்புறம் டெம்ப்ளேட் எக்ஸ்டென்ஷன். இது வந்து முஸ்டாக் அப்படிங்கிறது முஸ்டாக் இது பண்ணோம். அடுத்து application.templateக்குள்ளே தான் நம்ம ஃபைல் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஓகே, இந்த மாதிரி இது வந்து எல்லா எக்ஸ்டென்ஷனும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படாது. இந்த மாதிரி பர்டிகுலர் சில எக்ஸ்டென்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஏன்னா இதெல்லாம் தேர்ட் பார்ட்டி வெண்டர் மிஸ்டேக்லாம், அதனால் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா மெயில் கான்ஃபிகரேஷன் இமெயில் அப்படின்னு ஒரு எக்ஸ்டென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் இதெல்லாம் செட்டிங்ஸ் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் பிடிஎஃப், ஸோ நான் பிடிஎஃப் வந்து பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிற கணினிப்படுத்துது. ஸோ இது பார்த்தீங்கன்னா HTML PDF இதெல்லாம் செட்டிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஐயோ பெரிய இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வந்து நீங்கள் அந்த எக்ஸ்டென்ஷன் போனீங்க அப்படின்னா அவங்களே கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் போடணும் அப்படின்ட்டு. நானும் அதெல்லாம் பார்த்து தான் போட்டிருக்கேன். நானாக இமேஜின் பண்ணலாம் போடல. ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் வந்தீங்க அப்படின்னா URL மேனேஜர். இது வந்து ரொம்ப முக்கியம். URL மேனேஜர் வந்து இது என்ன இது வந்து நீங்கள் URL டைப் பண்ணும்போது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா அப்படின்னு கொடுத்துருப்போம். அந்த மாதிரி எல்லாமே //id அப்படிங்கிறது இது பார்த்தீங்க அப்படின்னா கண்ட்ரோலர் நேம் /ஆக்ஷன் நேம் கொடுத்து
ஸ்லாஷ் ஐடி கொடுத்தா எந்த இது கால் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்ட்ரோலர் ஆக்ஷன் அப்படிங்கிறது கால் ஆகணும். அதே மாதிரி கண்ட்ரோலர் வெறும் ஐடி மட்டும் பாஸ் பண்ணால் கண்ட்ரோலரோட வியூ கால் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். கண்ட்ரோலர் ஆக்ஷன் அப்படின்னா இது எப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா இது வந்து சைட் கண்ட்ரோல்னு வச்சுக்கோங்க. சைட் கண்ட்ரோலர் இண்டெக்ஸ் ஆக்ஷன் ஐடி பாஸ் பண்ணால் நம்மளுக்கு வந்து சைட் கண்ட்ரோலரில் இண்டெக்ஸுங்கிறது கால் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி இது எழுதியிருப்பாங்க. இதுதான் வந்து டிஃபால்ட்டாக இது கொடுக்குறது. இது முக்கியம் வந்து இந்த ஸ்கிரிப்ட் நேம் ஃபால்ஸ் அப்படிங்கிற செட்டிங்ஸ் கொடுக்கணும். இது கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த இது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே தெரியும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி மல்டிபிள் டேட்டா பேஸ் வந்து அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன்ல, அதுதான் வந்து இங்கே பண்ணியிருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து டிபின்னு ஒரு டேட்டா பேஸ் வச்சுருக்கேன். இங்கே வந்து அட்ரஸ் டிபின்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த மாதிரி ரெண்டுதும் ஒரே தான், மேக்ஸிமம் ஒரே தான். இந்த மாதிரி ரெண்டு இது க்ரியேட் பண்ணிட்டு உள்ளே வந்து உங்கள் மாடலில் வந்து கெட் டிபி கனெக்ஷன் அப்படின்னு ஒரு மெத்தட் எழுதணும். கெட் டிபி கனெக்ஷன் மெத்தட் எழுதிட்டு அதில் வந்து எந்த டிபி ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிற சொல்லணும். ஸோ அது நம்ம ஃபியூச்சர் இதில் பார்க்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் எரர் ஹேண்ட்லர் வந்து இது வந்து உங்களுக்கே தெரியும். சைட் கண்ட்ரோலரில் எரர் அப்படின்னு ஒரு பேஜ் இருக்குது. இந்த பேஜ் தான் வந்து எங்கே எரர் அடித்தாலும் இந்த பேஜ் தான் கால் ஆகும். ஸோ இது வந்து முக்கியமானது. உங்களுக்கு ஏதாவது எரர் பேஜ் மாற்றணும், கண்டென்ட்டை மாற்றணும் அப்படின்னா இந்த பேஜில் போய் மாற்றிங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகிரும். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சி லாக் ரூட்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதுதான் நான் சொன்னது. இது ஒரு காம்போனண்ட்டு. ஸோ இந்த காம்போனண்ட்டை தான் அங்கே லோட் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே. ஓகே, இப்போ வந்து நான் இந்த லாக் ஃபைல் நேம் வந்து நம்ம மாற்றிக்கலாம். நான் வந்து trace.log அப்படின்னு மாற்றிட்டேன். ஸோ டிஃபால்ட்டாக வந்து வேறு நேம் இருக்கும். நான் வந்து எனக்கு தேவையான மாதிரி நான் மாற்றிக்கிட்டேன். இது என்ன பண்ணும் அப்படின்னா trace1 trace2 trace3 அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு தேவையானதை மாற்றிக்கலாம். உங்கள் பேர் கூட கொடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து அதே மாதிரி லெவல்ஸ் இருக்கும். எந்தெந்த லெவல்ஸ்லாம் அந்த லாகில் போடணும் அப்படின்ட்டு நான் வந்து ட்ரேஸு, எரரு, வார்னிங், இன்ஃபோ எல்லாத்தையும் போடுன்னு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இன்ஃபோ மட்டும் தேவையாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்ஃபோன்னு போட்டுக்கலாம். ஓகே, இது வந்து ஒரு செப்பரேட் ஃபைலு. இப்போ வந்து எனக்கு வந்து அதே பேஜ்லேயே வந்து எனக்கு என்னென்ன கொரி எக்ஸிக்யூட் ஆகுது, இல்லை என்னென்ன ட்ரேஸ் ஆகுது அப்படின்னு பார்க்கணுன்னா இது வந்து அன்கவுண்ட் பண்ணுங்கள். இது உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது இப்போதைக்கு தேவையில்லாதனால நான் அன்கவுண்ட் பண்ணலை. ஓகே, இதுதான் வந்து ஃப்ரேம்வொர்க்கோட கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் தெரிஞ்சாவே நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக ஒரு ஃப்ரேம்வொர்க் அப்ளிகேஷன் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதுக்கு மேலே உங்களுக்கு எதாவது தெரியணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, பை. நம்ம அடுத்த டுட்டோரியலில் வேறு டாபிக் பார்ப்போம். பை.